இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. ரியாஸ், ஏய் நில்லு. அண்ணா ஏன் இவ்வளவு லேட்டு? அண்ணா அது அம்மா கிட்ட சொல்லிட்டேனே, கால் பண்ணி சொன்னனே. நான் நீ ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் லேட்டா வருவேன்னு. நான் கேட்ட கேள்வி வேற, உன் பதில் வேற. அண்ணா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. எத்தனை மணிக்கு? டக்குன்னு சொல்லு. அண்ணா பயமுறுத்தி கேட்காத, மெதுவா கேளு. உண்மையை சொல்ல ஏன்டா பயப்படுற? உண்மைதான் சொல்ல போறேன், நீ அதட்டி கேக்குறியே. என்கிட்ட பேசிக்கிட்டே கால்குலேட் பண்ணிட்டியா டைமிங்க? இல்லையே இத பாரு, என் விரல்லாம் சும்மாதான் இருக்கு, கால்குலேட் பண்ணவே இல்ல. அப்புறம் எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேரா? இன்னைக்கு 4 பேர் தான் ஆப்சென்ட், மத்தவங்க எல்லாம் கிளாஸ் வந்திருந்தாங்களே. எத்தனை பேர் போனீங்க? அண்ணா கிளாஸ்ல 40 பேரும் பிரசன்ட், 4 பேர் தான் வரல. எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்ல? எங்க கிளாஸ்ல, பி கிளாஸ்ல. ஹவுஸ்ஃபுல்னு கேள்விப்பட்டேன். ஹிட்லர் கண்டுபிடிச்சிட்டான். டேய் என்ன அண்ணா படம் முழுசா பாத்தியா, பாதியிலே வந்தியா? படமா அண்ணா? என்ன சொல்ற? எந்த படம்? எந்த படமா? நீ மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்க படம், அதை விட நல்ல படம் ஹவுஸ்ஃபுல்லாமே. அண்ணா நீ என்ன சொல்ற? எனக்கு புரியவே இல்லையே. ஏதோ படம்னு சொல்ற, ஆனா எனக்கு நிறைய செமினார் இருக்குது, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் நான் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ண போறேன். எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டியா? பேக்க கொடு. அண்ணா என்னண்ணா, அசைன்மெண்ட்டுக்கு நோட்ஸ் தான் இருக்குது, அது இத போய் அதை பார்த்து எழுதணும். சரி, தலைவர் என்ன சொன்னாரு? எந்த தலைவர்னா? நான் இன்னும் நியூஸே பார்க்கலையே. என்ன சொல்லிருக்காங்க? லீவ் சொல்லிருக்காங்களா 2 மாசத்துக்கா? உங்க காலேஜ்ல பாம்பு வச்சிருக்காங்களாம், காலேஜே பிளாஸ்ட் ஆக போதா. நீ இனிமே வீட்லயே உட்காந்துக்கலாமா? ஐயோ அண்ணா அப்ப என் கனவு பைலட் ஆகி நான் பறக்கணுமே, அந்த கனவு. டேய் ரொம்ப பேசாத, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். உன் கனவையும் பாத்துட்டேன், கட் அடிச்சுட்டு போனதையும் பாத்துட்டேன். ஆனா நீ என்ன சொல்ற? நான் எங்க போனேன்? நான் எங்க போலையே. நீ போகல, உன் காலும் மாறு மட்டும் போனுச்சு. நீ கிளாஸ் ரூம்ல தான் உட்காந்துருந்த. ஹிட்லர் எப்படி கண்டுபிடிச்சான்? நம்ம போட ஸ்டேட்டஸ் இவனுக்கு தெரியாத மாதிரி வச்சிருக்கோம். ஹிட்லர் எப்படி மொபைல் முடிச்சான்? பொய், என்கிட்டே பொய். அண்ணா நான் பொய் சொல்லல. நீ அண்ணா நான் இல்ல. தோ அந்த வினோ இருக்கானே, அவனுக்கு பர்த்டே, அதனால அவனுங்க தான் பிளான் பண்ணானுங்க. டிக்கெட் காசுலாம் நான் எனக்கு மட்டும் தான் கொடுத்தேன். எல்லா பிளானும் அவனுங்க தான். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். காலையும் மாலையும் பிடிச்சி தூக்கி போயிட்டானுங்களோ? அண்ணா அது, ஆனா படம் நல்லாவே இல்லண்ணே. படம் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, படம் நல்லாவே இல்ல. அதான் திரும்பி கூட பாக்கல, தியேட்டரை ஓடி வந்துட்டேன். இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் இவனுக்கு தெரியாது, அப்படிதான் நம்ம செட்டிங் வச்சிருக்கோம். பின்ன எப்படி கண்டுபிடிச்சான்? வரும்போது வேற மூஞ்ச சோகமா வச்சுட்டு வந்தோமே, அசைன்மெண்ட் எழுதணும்னு சோகத்துலதான் வந்தோம். மூஞ்சிலையும் தெரிஞ்சிருக்காது, ஸ்டேட்டஸ்லயும் தெரிஞ்சிருக்காது, பின்ன எப்படி தெரிஞ்சிருக்கோம்? பிரியா, நான் எத்தனை வாட்டி வந்து சொல்லிருக்க கிளாஸ கட்டடிக்க கூடாதுன்னு. அண்ணா இனிமே பண்ண மாட்டேன். இது பசங்க தான். நாளைக்கு அந்த வினோ வந்து பாக்குறேன், அவனுக்கு இருக்குது. அவனால தானே கிட்ட போற, அவன் பேச்ச கேட்டு தானே சுத்திட்டு இருக்க. அவன் பேச்ச கேட்கலன்னா என் பேச்ச கேட்பல. நாளைக்கு நான் வரேன் உன் கிளாஸ்க்கு. அண்ணா இனிமே போக மாட்டேன், இனிமே கிளாஸ கட்டடிக்க மாட்டேன். நீ மூவி போக வேண்டாம்னு சொல்லல, உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் வர்றேன். நம்ம போலாம், நம்ம சேர்ந்து பாக்கலாம். பசங்க கூட போகாத, அதுவும் கட்டடிச்சிட்டு போகாத. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? என்கிட்ட சொல்லு, நான் டிக்கெட் புக் பண்ணி அழைச்சிட்டு போறேன். இப்ப புரிஞ்சிச்சு இந்த ஹிட்லர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. அப்ப நம்ம பின்னாடி சீட்ல இருந்தது இவன் தான். அதான் காலை வச்சு நோண்டிட்டே இருந்தானா, அப்ப அது இவனா தான் இருக்கும். அவனை அங்கே என்ன படம் பார்க்க விடாம இங்கே வந்து அட்வைஸா பண்ணிட்டு இருக்க நீ. எல்லாம் என் நேரம். உனக்கு தம்பியா பிறந்து படாத பாடுபடுற. என்னடா என்ன பாக்குற? சாரி அண்ணா, இனிமே போக மாட்டேன். இனிமே படம் பார்க்க போனோம்னா உன்கிட்ட சொல்லுவேன். சாரி. சாரி புரியெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் பாத்ரூம் கழுவு. எது? பாத்ரூம் கழுவுடா. அது மங்கமான கழுவோம், நான் எது கழுவணும்? நீ எது கழுவணுமா? நீ தானே தேட்டர் போயிட்டு வந்த, நீ தானே கிளாஸ் கட்டடிச்ச, நீ தான் கழுவணும். அண்ணா பனிஷ்மெண்ட் வேண்டாம் உனக்கு. இனிமே தியேட்டர்ல உட்காந்துருக்கும் போதெல்லாம் பாத்ரூம் கழுவணும் ஞாபகம் வரணும் உனக்கு, புரியுதா? போ. அண்ணா ஆனா உன் பாத்ரூம் தான் கழுவ சொல்லிருக்கேன். கழுவாம ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வீட்டுல உள்ள எல்லா பாத்ரூமே நீ தான் கழுவணும். அப்புறம் அது அம்மா அம்மா அம்மாவா? அம்மா இன்னும் ஃபேக்டரியில இருந்து வரல, அதுக்குள்ள கழுவுற பல இருக்கணும். நான் வந்து பாப்பேன். என்னடா நிக்கிற? போடா.
என்னடா சத்தத்தை காணோம்? பாட்டு படிக்கிட்டா பாத்ரூம் கழுவாங்க, கழுவிட்டு தான் இருக்கிறேன். என் பாட வேண்டியதானே பாட்டு. பக்கி கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவணும். சத்தமே இல்ல பாரு. உனக்கு ஒரு நாள் உன் மூஞ்சிலே பிரஷ் வச்சு தேய்க்கிறேன்டா. மாட்ட மழை போயிடுவேன் கிட்ட. டேய் நல்லா தேய்ச்சியா? தேச்சாச்சி. நல்லா தேய்ச்சி கழுவு. இங்க நடந்தது ஏதாவது மம்மி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன அவ்வளவுதான். மாசம் ஃபுல்லா நீ தான் பாத்ரூம் கழுவணும். மாசம் ஃபுல்லாவா? அங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. போடுறா உமா பெட்டி, ஐயோ உமா பெட்டி, மொத்தத்துல உமா பெட்டி தனி ஐலாண்ட். மீரா, இதை நான் உங்க கிளாஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியலி ஐ ஃபீல் பேட் ஆன் திஸ். மேம் அது கிளாஸஸ்ல ஃபன் இருக்கலாம், எவ்ரிதிங் ஐ நோ. அவங்க எல்லாமே அடல்ட்ஸ், they will have more fun. பட் this is not a play stop. உங்க கிளாஸ் எப்பவுமே ரொம்ப ரெகுலரா இருக்கும். ஐ நோ உங்க ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் ஆகட்டும், இல்ல எஜுகேஷன்ஸ் எவ்ரிதிங் ரொம்பவே நல்லா இருக்கும் டே பிஃபோர். பட் இப்போ கொஞ்ச நாளா ஐம் நாட். ஐ டோன்ட் நோ மீரா. மேம் அது பசங்க, உங்க பசங்க தானே மீரா? அவங்களுக்கு எப்படி இவ்வளவு கேட்ஸ் வந்தது? தட் டூ அவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது கேக்குறேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஹவ்? என்னோட மேனேஜ்மெண்ட்க்கு நான் ஆன்சர் பண்ணோம்ல. இது எப்படியுமே மேனேஜ்மெண்ட் காத்துக்கு போகும். அப்போ என்கிட்ட ஆன்சர் இருக்கணும்ல. மேம் அது நான் பாக்குறேன் மேம். மீரா, அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் யூ, நான் உங்களை ப்ளேம் பண்ணல. பட் நீங்க என்னால இதை பிலீவ் கூட பண்ண முடியல. நீ ஒரு ப்ரொஃபஸர்ங்கிறத விட நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். உன்னோட பிரசன்ட் இந்த காலேஜ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உன்னோட எஜுகேஷன் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும், கிட்ட இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கேன். உன்னோட நேம் இன்னுமே நேம் போர்ட்ல இருக்குது. ஒரு ஸ்டூடெண்டா இப்ப நீ ஃபேக்கல்டி, அந்த ரோல் அதை விட பெருசு. நீ ஸ்டூடெண்டாவும் மாடலா இருக்கணும், ஃபேக்கல்டிங்கிற ரெஸ்பெக்டோட இருக்கணும். மேம் ஐம் சாரி மேம். இதை நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளவு தைரியம் வருதுன்னா அப்ப நீங்க உங்க ரோலை நீங்க கரெக்டா ப்ளே பண்ணலாம் தான் நான் யோசிப்பேன். அப்படிதான் எனக்கு யோசிக்க தோணுது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. எப்படி இப்ப மட்டும் இவ்வளவு சேஞ்சஸ்? ட்ராக் கரெக்டா தானே போகுது. then how? மேம் ஐம் சாரி. என் பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு I didn't expect. நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் இருக்கிறேன் பசங்க கிட்ட. they knows me better than I know. மீரா, நீங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் தான். கிளாஸ் ஸ்டூடெண்ட் எப்பயுமே டிசிப்ளினா தான் இருப்பாங்க. பிஃபோர் இப்போ இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நான் क्वेश्चन அரைஸ் பண்ணி தானே ஆகணும். பிகாஸ் எனக்கு ஆன்சர் வேணுமே. என்ன மேனேஜ்மெண்ட் கேட்கும்போது ஆன்சர் பண்ணணும்ல. கேம்பஸ்னா எல்லாமே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருந்ததுன்னா ஐ won't மைண்ட். இந்த அளவுக்கு நான் மைண்ட் பண்ண மாட்டேன். பட் திஸ் இஸ் பாருங்க, யார் இப்படி பண்ணான்னு நீங்களே கேளுங்க. உங்களோட பசங்க அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு நீங்களே செக் பண்ணுங்க. மேம் மீரா, ஐம் சாரி டு சே திஸ். கடவுளுக்கு அப்புறம் நம்மளதான் அடுத்த இடத்துல வச்சிருக்காங்க. இதோட வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட் வரக்கூடாது. டேய் அஜய், மேம்னா எந்த மேடம்டா? டேய் தெரிஞ்சு கேக்குறியா தெரியாத மாதிரி கேக்குறியா? புரியுற மாதிரி இருக்குது, ஆனா கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் கேக்குறேன். எந்த மேம சொல்லுவாங்க? நம்ம மேம் தான். டேய் எப்படா? டேய் எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. டேய் சீனியர்டா. டேய் போங்கடா. மச்சி, இது அவனுங்களோட கையெழுத்து தான். கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மச்சி. அவனுங்களே தான். நேத்தே நான் செக் பண்ணிட்டேன். ஹே மீரா, மீரா நீ இங்க இருக்கியா? நான் உன் கிளாஸ்லாம் தேடிட்டே இருந்தேன். ஆயா அலறியா? அழாத ப்ளீஸ். ஆயா நீ ஃபீல் பண்ணாத. யார் இப்படி பண்ணிருப்பா? என் பசங்க ரொம்பவே என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் ரூம்ல எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படிதான். கிளாஸ் வரைக்கும் தான் என்கிட்ட பயப்படுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க லஞ்ச்லாம் கூட என் கூட ஷேர் பண்ணுவாங்க. என் பசங்க எப்படி? பிரின்சி என்ன சொன்னாங்க?
திட்டினாங்களா? மார்னிங் அட்மில பேசிட்டாங்க. உன் கிளாஸ் ரூம் வரலான்னு பார்த்தேன். எனக்கு வேற கேம்பஸ் இருந்ததா, இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றதுக்காக நான் வெளியில போயிருந்தேன். லஞ்ச் பிரேக் எப்போ வரும்னு நான் ஓடி வரேன். ஆகையா, மீரா மீரா ப்ளீஸ் அழாத. பசங்க பசங்க எதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க கூட பார்த்தேன். அது ராம் ராம் பேர் தான் போட்டிருந்தாங்கல்ல மீரா. ஆனா அவன் என்னோட ஸ்கூல்மேட். பட் நாங்க கிளாஸ் ஹவர்ஸ்ல பேசுறது கூட கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்றனோ அதே மாதிரி தான் அவனையும் நான் ட்ரீட் பண்றேன். சீனோ ராம் கூட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்பான். இன்ன வரைக்கும் அவன் கிளாஸ் ரூம்ல ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்ல. அப்படி இருக்கும்போது கமான் மீரா, மீரா நம்ம எல்லாமே டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கோம். குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும். பட் நம்மளோட குட் அவ்வளவா ரீச் ஆகுமோ என்னமோ. பிகாஸ் ஏன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே. பேடானா சீக்கிரமா ரீச் ஆயிடும். இன்னும் நீ கிளாஸ்ல யாரையாவது ரொம்ப திட்டினியா? மீரா நான் எப்பயுமே பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். அவங்க நல்லா படிக்கணும்ல, அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்கணும். இதுக்காக தான் நான் போராடுறேன். அதுக்காக நான் பசங்களை அப்பப்ப திட்டு வந்தான். ஆனா பெரிய பனிஷ்மெண்ட்லாம் எதுவுமே நான் கொடுத்ததில்ல. ஏன்னா அவனுங்க படிக்கணும்னு என் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். என்ன டைம் ஆனாலும் என்னென்ன டவுட்ஸ் கேட்க சொல்லுவேன். ஈவன் சண்டேஸ் கூட கால் பண்ணுவாங்க அசைன்மெண்ட் டவுட்காக, செமினார் டவுட் இருந்தா. பட் மீரா நீ ஏன் உன் ஸ்டூடெண்ட் மட்டும் சஸ்பெக்ட் பண்ற? ஐயா ஆமா, இது மேபி வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம்ல. மற்ற ஸ்டூடெண்ட் எதுக்காக பண்ணணும்? இப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்? இல்ல உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலன்னு நீ 100% ஸ்ட்ராங்கா இருந்தேனா மேபி ஐம் நாட் ஷூர். பட் ஐம் டெல்லிங் யூ there is a chance தான் நான் சொல்றேன். பட் ராம் கூட நான் காலேஜ் கேம்பஸ்ல பேசினதே இல்ல. ஐ மீன் அவ்வளவு க்ளோஸா. நான் என்னோட ஒர்க்ஸ் எனக்கு கரெக்டா இருக்குது. காலேஜ் முடிஞ்சு காலேஜ் பஸ்ல தான் நான் போறேன். அப்படி இருக்கும்போது எப்படி பசங்க இப்படி ஒரு தப்பான விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க? அதுவும் கேம்பஸ்குள்ளேயே. இதா நான் ஒண்ணு சொல்லவா? எனக்கு என்னமோ நான் சொன்னா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேல? ஐயா இல்ல மீரா, பசங்கெல்லாம் நீயும் ராம பேசிருக்கிறத பாத்திருக்காங்க போல. ஐ மீன் தப்பா நான் சொல்லல. மேபி யாருக்கும் தெரிஞ்சிருக்குது நீயும் அவனும் ஒன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னு. சோ ரூமர் அதை பேஸ் பண்ணி இருக்கலாம்ல. இல்ல ஐம் நாட் ஷூர், ஐம் டெல்லிங் யூ. ஐயா ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம். லேட் பி அவன் கூட படிச்சிருந்தா கூட அவன் இப்போதைக்கு அவன் ஸ்டூடெண்ட். மீரா எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியாம உன் மனசுல எதுவுமே இல்ல, அதுவும் எனக்கு தெரியும். ஆனாலும் இப்படி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு இல்லையா, அதுக்காக ஒண்ணு சொல்றேன். சொல்லவா? மீரா இனிமே நீ ராம் கிட்ட பேசாத. ஆமா கேம்பஸ்லயும் சரி கேம்பஸ் வெளியிலயும் கூட அவங்கிட்ட பேசாத. ஏதோ பசங்க தான் உன்னை கரம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ யாருக்காவது பனிஷ் பண்ணிருப்ப, அதை மனசுல வச்சுட்டு அப்படி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. பெட்டர் நீ என்ன பண்ற, ராம பாக்காத. ஆமா அவனை பார்த்தாலும் பேசாத. இல்ல கேம்பஸ் மட்டும் இல்ல, கேம்பஸ்க்கு வெளியில கூட. ஏன்னா பசங்க கேம்பஸ்க்கு வெளியில உங்களை பாக்குறாங்கல்ல. நீ பேசாம இருந்தேனா அவனுங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாயா அவன் என்னோட ஸ்டூடெண்ட். எனக்கு தெரியும் உன்னை பத்தியும் ராம் பத்தியும் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு நடந்துருச்சுல, இனிமேலும் நம்ம நம்ம எதுவும் பேசி நம்மள ஜட்ஜ் பண்ண வைக்க முடியாதுல்ல. பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிடுச்சு. இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் போகும். மேனேஜ்மெண்ட் போயிடுச்சுன்னா இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும். இஷ்யூ பெருசாச்சுன்னா கரியர் எஃபெக்ட் ஆகும்ல. அதனாலதான் சொல்றேன், நீ எப்ப ராம் பார்த்தாலுமே பேசாத. கிளாஸ் ஹவர்ஸ்ல கூட அவன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இன்னும் ஒரு 5 months தானே இருக்குது. ஸோ நீதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐயா ஆனா பிரின்சிபல் மேம் உன்னை ப்ளேம் பண்றாங்களா? அவங்க டைரக்டா எதுவும் சொல்லல, ஆனா இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க நான் இந்த யூனிவர்சிட்டியோட டாப்பர். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படி அவங்க முன்னாடி நிக்கும் போது செத்தெல்லாம் போல இருக்கு.
எதுக்கிட்ட நம்மள தேடுறா? டேய் நம்மள சந்தேகப்படுறான்னு நினைக்கிற? சந்தேகம் இல்லடா, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நல்லா மூஞ்சிலே தெரியுது. திருட்டு கொட்டு முழிக்கிற முடி. ஏன்டா அப்படி பண்ணீங்க? ராம், வீணா எங்க கிட்ட வச்சுக்காத. நாங்க எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலையா? சரி அப்போ ஒண்ணு பண்ணு. நீயும் என் கிளாஸ் தானே? என்ன பண்ற? காலேஜே பாத்துடுச்சு, அசிங்கமா போச்சு. என் கூட வா, நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் யார் இந்த அசிங்கத்தை பண்ணதுன்னு. சரியா என் கூட? நான் ஏன்டா வரணும்? உன் பேர் அசிங்கமாச்சுன்னா நீ தான் அழைக்கணும். நாங்க எதுக்கு வரணும்? என்ன சொல்ற? நீ பண்ணலன்னு நான் சொல்றேன். அதை நீ தான் பண்ணிருக்கன்னு. நீ தான் இல்லங்கிறியே, அப்ப ப்ரூஃப் பண்ண. என் கூட வந்து நீ பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ண. உன் கூட வரதுக்கு நாங்க என்ன வெட்டியா இருக்கோமா? எவனாவது போர் அடிக்கணும்னு உட்காந்துருப்பான், அவனை அழைச்சிட்டு போ. ஆமா, சும்மா எங்களே வந்து நோட்டிட்டு இருப்பியா நீ? உன் தலையில இருந்து முடி விழுந்தா கூட அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லுவ போலியே. உன் தலையை பக்கத்துக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்ல. மூடிக்கிட்டு போவியா? வால்ல எழுதினியா சால்ல எழுதினியான்னு கேட்டுக்கிட்டு நாங்க தான் சொல்றோம்லடா, நாங்க பண்ணலன்னு. மச்சான் ரொம்ப தைரியம் ஆயிட்டாங்க இவனுங்க மட்டும்தான் மச்சான். கிளாஸ்ல யாருமே இவ்வளவு தைரியமா பட மாட்டானுங்க. எல்லா பசங்களும் இவனுங்க தான் சொல்றாங்க. இவனுங்க போய் சொல்றானுங்க. டேய் சூர்யா, என்ன இப்ப வந்தவன்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்கியா? வாய் இருக்காது, ஒட்டச்சிடுவேன். உன்னை பார்த்ததே எங்கிருந்தே நேர்த்ததே உன் வீர அழகிலே ஒரு வெற்றி பிறக்குதே தீரிப்பாயும் தேகம் உன் தேகம் என் தாகம் அடித்திரத்தை அணைக்குமா அணைக்காமலே நெஞ்சம் வலிக்கிறதே அடித்திரத்தை. யார் வய யார் உடைக்கிறது? நீ பண்ணலங்கிற. நான் வரும்போது ஒரு ஆக்ஷன் பண்ண பாரு. நீ பண்ணதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நீ தான் பண்ணிருக்கன்னு. ராம், நீ கேம்பஸ்க்கே புதுசு. கேம்பஸ்க்கு மட்டும் தாண்டா புதுசு. மத்த எல்லாத்துக்கும் உன்னை விட நான் சீனியர். மனசுலாயோ? இனிமே இந்த சீனியர் கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவனை பீஸ் ஆயிடுவ. கிளாஸ்ல மட்டும்தான் நீ எனக்கு கிளாஸ்மேட். வெளியில வந்தேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு சீனியர். பார்த்தேன்னா சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது எதிர்த்து நின்னேன்னு வச்சுக்கோ, உன நின்ன இடத்து உள்ளே அமைச்சிடுவேன். ராம், உனக்கு என்ன பத்தி தெரியாது. வேண்டாம், தெரிய வேண்டாம். என்கிட்ட அடி வாங்குறவனை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் கூட தெரிஞ்சுப்பேன். என்ன எதிர்த்து நின்று என்ன அடிக்கிறான் பாத்தியோ, அவன் யாரும் நானும் தெரிஞ்சுப்பேன். என்ன, யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? யாரும் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? எத்தனை பேர் நீங்க எங்களை பகச்சுக்கிட்டேல? அதுவும் ஆஃப்டர் ஆல் இப்ப ஜாயின் பண்ணுவ. உனக்கே இவ்வளோ இப்ப ஜாயின் பண்ண உனக்கே இவ்வளவு கை நீளுதுனா? டேய், ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். கை நீளுது காலு நீளுதுன்னு. நான் அதான் சொல்றேன்னு, உன் தலையை வர சொல்லுன்னு. எவன் உனக்கு இந்த தைரியம் கொடுத்தானோ அவனை வந்து நிக்க சொல்ல. நானும் பாக்குறேன் அவனுக்கு என்னதான் நீளுதுன்னு. பாப்படா, சீக்கிரமா பாப்ப. இப்பதானே சீண்டி இருக்கா, இப்பதானே முன்னாடி நின்று இருக்கா. பயப்படுவ. நாள் பக்கத்துலதான் இருக்குது, பயம் காட்டுவோம். காட்டு, எதை வேணா காட்டு. எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏண்டா, அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு? நான் ஸ்டூடெண்ட், என்ன பத்தி என்ன வேணா எழுத. ஆனா அவங்க நமக்கு ப்ரொஃபசர். நமக்காக எவ்வளவு நாள் அவங்க கண்ணு முடிச்சிருப்பாங்க, நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் பேப்பர் திருத்துறதுக்கும். அவங்கள போய் ஏன்டா அப்படி பண்ணீங்க? எனக்கு வர கோவத்துக்கு. எங்களை கேக்குறியே ஏன் பண்ணீங்கன்னு? நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அதான் எழுதிருக்காங்க. சும்மா எழுதுவாங்களா என்ன? எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எத்தனை மேம் இருக்காங்க. அது ஏன் கரெக்டா ராம்னு உன் பேர் எழுதணும்? அப்போ ஏதோ நீ பண்ணிருக்க. நீ பண்ணதுனால அவங்க பண்ணிருக்காங்க. என்ன ரொம்ப யோக்கிய மாதிரி எங்களை பத்தி அடிச்சா நாங்க பயந்துரும் ஒண்ணு இல்லாம ஆயிடும்னு நினைக்கிறியா? பத்த வச்சாச்சு, எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. எரியும், நல்லாவே எரியும். காலேஜ் ஃபுல்லா பரவிடுச்சு. கேம்பஸ்ல 3/4 பேர் பாத்துட்டாங்க. போ, இந்த அசிங்கத்தோட எங்க பார்த்தாலும் போ. டேய் வேணா, மரியாதையா சொல்றேன். கை ஒழுங்கா வைக்கல, நான் வச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை நீ தாங்க மாட்டேன். ஒழுங்கா மேம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற. உனக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன்.
காலேஜ் முடியறதுக்குள்ள போய் மன்னிப்பு கேக்குற. அப்படி நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ காலேஜ் வர மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. தப்பா பண்ணாம கரெக்டா பண்றது நீ. இதுல எங்களை ப்ளேம் பண்ணாத. நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நீ எங்களை சாரி கேட்க சொல்றியா? நீ தான் போய் சாரி கேட்கணும். யார்கிட்ட தெரியுமா? அதை எழுதுனாங்களே அவங்க கிட்ட. சாரி என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நீ தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்டா நான் சொல்லிட்டே இருக்கேன். யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. போற இடமெல்லாம் பாதையா மாறணும். கண்மணி, கொஞ்சம் நில்லு. நான் உன்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அது உனக்கு என்கிட்ட நிறைய இருக்குது. நாள் ஃபுல்லா பேச சொன்னா கூட பேசிக்கிட்டே இருப்பேன். மாசம் ஃபுல்லா பேசுவேன், வருஷம் ஃபுல்லா, என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் பேசுவேன். நீ என் பக்கத்துல இருந்து கேட்கற மாதிரி இருந்தா. நான் என் முடிவை எப்பவும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆமா, உன்னோட முடிவுன்னு சொன்னேன். ஆனா என் முடிவு என்னன்னு கேட்கவே இல்லைல்ல. இதெல்லாம் சரி வராது. நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட 1000 முறை சொல்லிட்டேன். என் மனசுல உள்ளத என் இதயத்துல நீதான் இருக்கன்னு. என் வாழ்க்கை எனக்கானது இல்ல. என்னோட முடிவை நான் என்னைக்குமே எடுத்ததில்ல. என் முடிவு எல்லாமே என் குடும்பத்தை சார்ந்துதான். அவங்கள சுத்திதான் இருக்குது. அவங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமே. அது எனக்கு தெரியுமே. உன் மனசுல நான் இல்லங்கிறதும் தெரியும், உன் குடும்பம் தான் உன் உலகங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை, என் ஆசை மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை நிறைவேறாத ஆசையா போயிடாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் நீங்க எந்த நம்பிக்கையில அப்படி பேசுறீங்க? எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். இன்னும் 5 நாள்ல நிச்சயம் எழுதுறாங்க. கண்மணி, நீ முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ உன் சந்தோஷமாக நீ கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு பிடிச்சி நீ சம்மதிக்கல. உன் தம்பி தங்கச்சி எல்லாம் பெரிய பசங்க ஆயிட்டாங்க. அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையை பிடிச்சி நீ ரொம்ப தூரம் கொண்டுட்டு வந்துட்ட. இனிமே அவங்களுக்கு நடக்க பழகிடுச்சு. அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஓடி போய் திரும்பி பார்க்கும்போது உன் வாழ்க்கை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்மணி, நான் சொல்றது பொறுமையா கேளு. அந்த மணியை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி ஊருக்குள்ள கேட்டுப்பாரு. அவன் அந்த அளவுக்கு ஒழுக்கமானவன் இல்ல. உன் வாழ்க்கைய எந்த தைரியத்துல அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கிற? சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்ட குடும்பத்துக்காக, தம்பி தங்கச்சிக்காக. போதும், அவங்க கரை சேர்ந்துட்டாங்க. ஆனா நீ எவ்வளவு நாள் தத்தளிக்க போற அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமுமா? நீங்க எதோ பேசுறீங்க. உன்னை பத்தி நான் அக்கறையில பேசுறேன், உண்மையை பேசுறேன். அது எப்படி எதோன ஆகும்? ஏங்க, இது என்னோட வாழ்க்கை, என் குடும்ப சம்பந்தப்பட்ட முடிவு. அதை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கேன், என்னவா இருந்தாலும். நீ இப்ப சொன்ன பாத்தியா உன் குடும்பத்தோட முடிவுன்னு? அததான் தப்புங்கிறேனா? நீ குடும்பத்துக்காக வாழ்ந்தது போதுங்கிற, உனக்காக வாழுங்கிற. அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற. நிச்சயம் இல்லாததா நம்மளோட வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும் நிச்சயமாவும் தெரியாது. இது நடந்ததெல்லாம் நல்லதுதானே நம்பவும் முடியாது. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி அமையணுமோ அதுபடி போகட்டும். இது வரைக்கும் அது போற வழியில தானே நான் ஓடிட்டு இருந்தேன். புதுசா என்ன பாத்துற போறேன்? நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அது போற வழியில நான் ஓட போறேன். ஓடுறதா எனக்கு பழகிடுச்சே. சின்ன வயசுல ஓடுனேன், இதோ இப்பயும் ஓடுறேன். என் வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் ஓடணும்னு விதி இருந்துச்சுன்னா நான் ஓடுவேன். துவண்டிட மாட்டேன். வாழ்க்கையை பார்த்து பயந்துட மாட்டேன். இந்த கண்மணி கிட்ட பணம் வேணா இல்லாம இருக்கலாம், தைரியம் அது நிறையவே இருக்குது. பணம் என்னத்தை கொடுக்கணும் எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட இருக்கிற தைரியம் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டுட்டு வரும். அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. கரெக்ட். உன் தைரியம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரும். உனக்கு சந்தோஷத்தை கொண்டுட்டு வருமா, சிரிப்பை கொண்டுட்டு வருமா? யோசிச்சு பேசு கண்மணி. நீ சந்தோஷமா இருந்தா தைரியம் கூட இருக்கும். நீ ரொம்ப தூரம் நடக்கலாம், ஓடலாம் கூட. ஆனா உன் வாழ்க்கை
கேள்விக்குறியாச்சுன்னா இதை நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னாலும் தப்பாயிடும். ஆனாலும் என் மனசு கேட்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன் பின்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எது பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், எது பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். பிடிச்ச விஷயங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை தரும். அதை தேடுங்கிறேன். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. இன்னும் 4 நாள்ல நிச்சயம் எழுதுறாங்க. எனக்கு என்ன எழுதிருக்குதோ அது நான் எழுதுனதில்ல, எனக்காக இறைவன் எழுதுனது. அவன் நல்லா எழுதுவாங்கிற நம்பிக்கையோட நான் சம்மதிச்சிருக்கேன். நான் வச்ச நம்பிக்கை கூட பொய்யாகலாம். நான் இறைவனாச்சே. எழுத்துறது அவனோட வேலை. விழுந்தாலும் எந்திரிக்கிறது என்னோட வேலை. எந்திரிச்சிருவேன். துவண்டு படுத்துற மாட்டேன், சரிஞ்சு உட்காந்துட மாட்டேன். கண்மணி, அந்த பக்கம் பூ போட்ட பாதை இருக்குதுங்கிற. ஆனா நீ எனக்கு முள்ளுதான் ரொம்ப பிடிக்கும், நான் முள் மேலதான் நடப்பாங்கிற. முடிவு என்னமோ உன்னோடதான். ஆனா இவ்வளவு நாள் முள்ளு போட்ட பாதையில நடந்துட்ட, நிறைய செஞ்சுட்ட. இனிமேட்டுக்காவது பூ போட்ட பாதையில நடக்கலாம்ல. முட்டாள் கூட இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப மோசமான முடிவை நீ எடுத்துக்க. ஆனாலும் ஒன்னு சொல்ற கண்மணி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். என் மனசு எப்பயும் ஒன்னதான் சுத்திட்டு இருக்கோம், உன்னை மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்கோம். உனக்கு நிச்சயம் நடந்தாலும் இல்ல கல்யாணமே நடந்தாலும் என் நினைப்பு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஹலோ, எஸ். ஹே ராம், வாட் ஹேப்? ஏ மாயா, யா டெல் மீ. ராம் என்ன பண்ற? நானா போர் அடிக்குதுன்னு புக் எடுத்தேன். புக்கை விட பெரிய முக்க உனக்கு கால் பண்ணிச்சு. அதான் டிஃபரெண்டா இருக்குமே அட்டன் பண்ணிட்டேன். ராம், அப்போ நான் போர் அடிக்க சொல்றியா? சேச்சே, போர் அடிக்கிறேன்னு சொல்லல, புக்கை விட இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னு தான் சொல்றேன். புக்ஸ் எல்லாம் செம இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அதை விட நீ கொஞ்சம் அதிகமாவே இன்ட்ரெஸ்டா இருக்க. என்ன, அதை நான் படிக்கணும், இத கேட்கணும். சொல்லு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதையே எத்தனை வாட்டி கேப்பா? அப்பா, இதுக்கு இந்த புக்கே பரவாயில்ல போலயே. ராம், மாயா சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க கேட்டேன். மறுபடியுமா? இவன் இவ்வளவு பெரிய மொக்கையா இருக்கிறா? தூங்குற மாதிரி நடிச்சிடலாமா? புக்க திறந்தாலும் தூக்கம் வருது, இவன் கிட்ட பேசினாலே கொட்டாவே வருது. ராம், யா கேக்குது. நான் புக்க பாத்துக்கிட்டே உங்ககிட்ட பேசுறேனா, அதனால கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நீ என்ன பண்ற? பேசிக்கிட்டே இருப்பியா? அதை நான் கேட்டுக்கிட்டே. ராம், வீக்கெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவ? ஹாலிடேஸ்ல அம்மா கூட சம்டைம்ஸ் ஃபேக்டரி போவேன். அப்புறம் ஏதாவது ரொம்ப போர் அடிச்சுன்னா என் தம்பியை போட்டு அடிப்பேன். எது? ஆமா, நானே என் தம்பியும் டாமன் ஜெரி மாதிரி. அவன் என்ன சில நேரம் வச்சு செய்வான். டைம் கிடைச்சதுன்னா நான் அவனை வச்சு செஞ்சிருவேன். அப்படி பண்ணிட்டு இருந்தா டைம் பாஸ் ஆயிடும். வேற என்ன பண்ணுவேன்? மூவி இருந்தா மூவி போவேன், ஷோஸ் போவேன், அவ்வளவுதான். கிரவுண்ட்ல இருப்பேன் அதிகமா. நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது நிறைய நைட் பார்ட்டிஸ் போவோம். சாட்டர்டே நைட் ஃபுல்லாவே நாங்க பார்ட்டில தான் இருப்போம். பட் இங்க ரொம்ப போர் அடிக்குது. யூனோ, இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இந்த ஊர்ல இல்ல. அதான் உன்கிட்ட கேட்டேன். பட் நான் கூகுள்ல பார்த்தேன், தேனியில நிறைய நைட் பார்ட்டிஸ் இருக்குதுன்னு. நீ அங்க போயிருப்பல, எப்படி இருக்கும்? நைட் கிளப்ஸ்க்கா? போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே எல்லாமே அங்கதான். நல்லா இருக்கும், பட் ரொம்ப பிக்கியா இருக்கும். எல்லா இடமும் நல்லா இருக்காது. ஒரு 2-3 பிளேசஸ் நல்லா இருக்கும். ஏ வா, சூப்பர் தென். எனக்கு செம்ம போரா இருக்குது. யூனோ, இப்ப கூட நான் டிரைவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு போர் அடிச்சுன்னா ரொம்ப லாங்கா டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பேன். அங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா சாப்பிட்டுட்டு டிரைவ் பண்ணி வருவேன். எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். somehow அதுல எனக்கு நிறையவே ரிலாக்ஸேஷன் இருக்கும். ராம், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. நானா? என்ன பிடிக்க முடிஞ்சதா? என்ன இவன் இப்படி கேக்குறான்? மாயா, என்ன மாட்டிக்கிட்டேன்? நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. அதான். எப்படி? எப்படியா? நீ காலேஜ்ல நீ என்ன பண்ண? என்ன பண்ண? தூங்குனேன். கிளாஸ் போர் அடிச்சுட்டு தூங்குனேன். வேற என்ன பண்ண? என்ன பண்ணியா? உன்னோட ஷோ தானே எனக்கு. காலேஜ் ஃபுல்லா, கேம்பஸ் ஃபுல்லா ஷோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணிட்டேன் என்னோட கேமரால. ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்றேனா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ உங்க கிளாஸ் பசங்க கிட்ட மாமா பண்ணிட்டு இருந்தல, ஆசா ஒரு ஷோ காட்டினியே, எல்லாத்தையும் நான் மொபைல கேட்ச் பண்ணிட்டேன். நீ நல்லா மாட்டிக்கிட்ட. ஏய், அது வந்து நாளைக்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட போறேன். ஏய், அது அப்படிதான். பசங்கன்னா அப்படிதான். ஏய், இது காலேஜ் வேணா உங்க காலேஜா இருக்கலாம், ஆனா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துப்பா. அதெல்லாமா சொல்லுவேன். பின்ன என் கண்ணு முன்னாடியே என் காலேஜ்ல இப்படி நடந்தா
அப்புறம் என் அங்கிள் என்ன தானே கேட்பாங்க. ஏய் சீரியஸா சொல்றியா? ஏய் ப்ளீஸ்பா, எதுவும் சொல்லாத. எனக்கே நிறைய ட்ரீம் இருக்குது. யூனோ மாயா, எல்லா அரியர்ஸையும் நான் இந்த வருஷம் கிளியர் பண்ணணும். அது என்னோட பெரிய லட்சியம். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தெரியுமா. நான் இன்னும் இந்த காலேஜ் வந்ததுலேருந்தே நான் கிரவுண்டுக்கே போகல. அட்லீஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து தூங்கினாவது அரியர்லாம் கிளியர் பண்ணிடுவேன்னு கிளாஸ்லயே தான் இருக்கேன். எனக்கு அந்த பசங்களால இந்த கிரவுண்ட் பக்கம் போனேன். இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன்ப்பா. ஏய் சீரியஸா சொல்றியா? ஆமா, என் மாமா கிட்ட சொல்ல போறேன். மாயா, மாயா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? நானா நானா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு? ஆமா. இந்த பாரு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. இன்ட்ரெஸ்டா இருக்குது, போரே அடிக்கல. அப்ப நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருக்கணும். ராம், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறத விட உனக்கு நல்ல வெல்விஷரா இருக்கணும் போல இருக்குது. புரியல, என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு காலேஜ்ல நடந்தது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் இந்த காலேஜ்ல உன்னையும் மீராவையும் தான் என்னோட ஃப்ரெண்டா நினைக்கிறேன். அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட். மீரா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? உன்னாலதான் எல்லாமே. நீ அந்த பசங்க கிட்ட வம்பு பண்ணதுனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. நீ பையன், உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ராம், நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேல? இல்ல, சொல்லு. ராம், மீரா உன்னால ரொம்ப அப்செட்டா இருக்கா. பெட்டர் நீ கொஞ்ச நாளைக்கு அவகிட்ட பேசாத. 2 பேரும் பேசிக்காதீங்க. ஈவன் கேம்பஸ் அண்ட் வெளியில எங்க பார்த்தாலும். அவ மோஸ்ட்லி கிளாஸ் எடுக்கும்போது உன்னை அதிகமா எதுவும் என்ரோல் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். குட், அது நல்லதுதான். பட் நீங்க 2 பேரும் இனிமே பேசுறத அவாய்ட் பண்ண. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் பேசாதீங்க, அதுதான் பெஸ்ட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். தப்பா இருந்தா ஐம் சாரி. ஹலோ, அது மீரா தானே? ஆமா, நீங்க? நான் கார்த்திக். கார்த்திக்? எந்த கார்த்திக்? எந்த டிபார்ட்மெண்ட்? ஹலோ, நான் ஸ்டூடெண்ட் இல்ல. நான் கார்த்திக். அன்னைக்கு வந்தோம்ல, நீங்க வீட்ல இல்ல. அம்மா சாரி பர்ச்சேஸ் பண்ண அழைச்சிட்டு போனாங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாரி எடுத்திருக்கேன். லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மீரா, எனக்கு எனக்கு பேபி பிங்க் பிடிக்கும். அப்படியா? ஆக்சுவலி நான் அந்த கலர்ல தான் சாரி எடுத்திருக்கேன். அப்புறம் இது என்னோட நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாரி உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். இப்போ இது பிடிச்சிருக்கா பாருங்க. இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு எப்போ காலேஜ் முடியும்? உங்க காலேஜ் எனக்கு தெரியும். இந்த டைமுக்கு நீங்க காலேஜ்ல இருந்து கிளம்புவீங்க? நாளைக்கா? ஆமா, நாளைக்கு உங்களுக்கு சாரி பர்ச்சேஸ் பண்ண ஷாப் போலாமா? அது அது வந்து என்னங்க, வீட்ல ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல சாரி, அதுக்காக தான் கேக்குறேன். அது இல்ல. என் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நான் அந்த சாரி உங்களுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப் பாருங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது அது இன்னும் இப்பவே. ஐயோ, நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகே. நான் இப்போ வாட்ஸ்அப் பண்றேன், அது பாருங்க. ஆனா இந்த சாரி